டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மீதும் நடந்திருக்கு போலீஸாரினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன சார் நடக்குது தலைநகர் டெல்லியில்? கந்தரகோலமாக இருக்குது டெல்லி. நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற இந்த 12 ஆண்டுகளில் அராஜகத்தின் உச்சம் இது. இந்த முறை கண்டிப்பாக கடந்த முறை தப்பித்தது போல் ஆட்சியாளர்கள் தப்ப முடியாது. இதற்கான விலையை வரும் தேர்தலில் அவர்கள் கொடுப்பார்கள். நேற்றைய போராட்டம் அமைதி வழியில் நடந்த போராட்டத்தை போலீஸை வச்சு அடித்து லட்டியில் ஆணியை வச்சு அதை அடிச்சிருக்காங்க. அதாவது இது வெறும் நீட் தேர்வு முறைகேடு, அதாவது பேப்பர் லீக்குக்கானது மட்டும் கிடையாது. இதை தாண்டி அந்த மாதிரி இந்த போராட்டத்தையும் சிஜேபியோட போராட்டத்தையும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இளைஞர்களோட எதிர்காலத்தோட மோடி அரசு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு முறை நீட் தேர்வு எழுதுவதற்கு மாணவர்களும் மாணவிகளும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் குறைஞ்சபட்ச பரிகாரம் தேடணும்னு மோடி அரசு நினைச்சா தர்மேந்திர பிரதான் மந்திரியை பதவி விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லை அவர் ராஜினாமா பண்ணணும். பிரச்சனை என்பது, அதாவது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இறங்கி வர்றது பேசுறதுன்றதுலாம் அவங்க பிளட்டிலே கிடையாது. ஆனால் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை பிஜேபி சந்திக்குது. ஏன் தெரியுமா? அவங்க ட்ரெடிஷ்னல் பிஜேபி ஓட் பேங்க் அவர்கள் இன்று தெருக்களில் இறங்கியிருக்கிறார்கள். பட் நீங்கள் தர்மேந்திர பிரதானை வச்சுக்கிட்டு சிஸ்டத்தை க்ளீன் அப் பண்ணலாம், அதை விட ஒரு அயோக்கியத்தனை எதுவுமே இருக்க முடியாது. ராகுல் காந்தியோட கைது நடவடிக்கை கண்டித்திருக்கிறார். நீட் வழக்கம் போல் நீட் ரத்து செய்யணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், ட்வீட் பண்ணிட்டார். சிஜேபியோட போராட்டம் என்பது நீட்டு தேர்வுக்கு எதிரானது அல்ல. அது இந்த பிரச்சனையை மோடி அரசு வாக்கு வங்கியின் அடித்தளத்தை கணிசமான அளவு கடுமையாக அசைத்து பார்த்திருக்கிறது. பயம் இருக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு. இப்போ தான் அப்படி இருக்கும்போது டெல்லியில் இப்போ நடக்கக்கூடிய இளைஞர்களுடைய இந்த போராட்டம் ஒருவேளை புரட்சியாக வெடிக்குது அப்படின்னா எந்த மாதிரியான பின்விளைவுகளை இந்தியாவே சந்திக்க நேரிடும்? தேசிய அளவில் இந்த போராட்டம் பரவும், இது வேகம் பிடிக்கும் என்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க இருக்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். 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 டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. குறிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கட்சியினர் பேரணி செல்லும்போது டெல்லி போலீஸாரும் துணை ராணுவ படையினரும் சேர்ந்து நடத்திய தடியடி தாக்குதல் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மீதும் நடந்திருக்கு போலீஸாரினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன சார் நடக்குது தலைநகர் டெல்லியில்? கந்தரகோலமாக இருக்குது டெல்லி. நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற இந்த 12 ஆண்டுகளில் அராஜகத்தின் உச்சம் இது. இந்த முறை கண்டிப்பாக கடந்த முறை தப்பித்தது போல் ஆட்சியாளர்கள் தப்ப முடியாது. இதற்கான விலையை வரும் தேர்தலில் அவர்கள் கொடுப்பார்கள். ஆட்சி மாற்றம் முழு அளவு இல்லாவிட்டால் கூட பாஜக தன்னுடைய செல்வாக்கை கணிசமான அளவு இழக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, அவங்க அவருடைய குமுறலை கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுக பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இங்கே எப்படி டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, மோடி கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மீடியா அதனால் இதை மறைக்குது, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல, சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இன்ஸ்டாகிராம் பதிவுகள், ட்விட்டர் வீடியோஸு, யூடியூப் வீடியோஸ் பார்த்திங்கன்னா மக்கள் லேடிஸ் சொல்கிறாங்க, பரம்பரையாக நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். 3 தேர்தலில் மோடிக்கு தான் ஓட்டு போட்டோம் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆனால் இனிமேல் கண்டிப்பாக போட மாட்டோம். ஏன்னா இந்த நீட்டு தேர்வால் கடினமாக அந்த பேப்பர் லீக்கில் பாதிக்கப்பட்டது மிடில் கிளாஸ். மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பேப்பர் லீக்குன்றது கிட்டத்தட்ட 89 முறை நடந்திருக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளில். நேற்றைய போராட்டம் அமைதி வழியில் நடந்த போராட்டத்தை போலீஸை வச்சு அடித்து காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய அந்த பெல்லட்ஸ் சுட்டா அது கண்ணை போய் தான் தாக்கும். அந்த குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. லட்டியில் ஆணியை வச்சு அதை அடிச்சிருக்காங்க. ஒரு 21 வயது இளைஞர் இன்றைக்கு ஐசியூவில் இருக்க, மண்டை உடைக்கப்பட்டு. பல வீடியோஸை பார்க்கும்போது காவல்துறை எந்த அளவுக்கு அத்துமீறல் செய்திருக்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்காங்க. இறுதி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை அணுகினால் வீடியோக்களை பார்ப்பதற்கு தங்களுக்கு நேரமில்லை என்று நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். அதாவது இது வெறும் நீட் தேர்வு முறைகேடு, அதாவது பேப்பர் லீக்குக்கானது மட்டும் கிடையாது. இதை தாண்டி மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த வெறுப்பு, பல பிரச்சனைகள், அதுதான் இன்றைக்கி ஒரு வடிகாலாக இப்படி ஓடுது.
உங்களுக்கு தெரியும் நம்முடைய 2017 ஜனவரி மாதம் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற போராட்டம் கிடையாது. அது பல்வேறு விதமான சமூக ஏற்றத்தாழ்வுகள், அதிகார வர்க்கத்தினுடைய அத்துமீறல்கள், அராஜகங்கள், அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்த மக்கள். அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த போராட்டத்தையும் சிஜேபியோட போராட்டத்தையும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இளைஞர்களோட எதிர்காலத்தோட மோடி அரசு வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு முறை நீட் தேர்வு எழுதுவதற்கு மாணவர்களும் மாணவிகளும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நம்ம பார்த்துருக்கோம். 3 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது. 8ஆம் கிளாஸ்லேருந்தே குழந்தைங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்குள்ளே போகும்போது நடக்கிற அராஜகம் இன்னும் வேறு. யூபிஎஸ்சி கூட அப்படி கிடையாது. அதை செக் பண்ணுறது, இதை செக் பண்ணுறது, உள்ளாடைகளை முதற்கொண்டு கையை விட்டு செக் பண்ணுறது, இவ்வளோ நடக்கும்போது கூசாமல் பேப்பர் லீக்குன்னு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 10 நாள் 1 மாதம் பொறுத்து சொல்லி இன்னொரு எக்ஸாம்ன்றாங்க. இது முதன் முறை இல்லை, 2 முறை நடந்திருக்கு. அப்போ எத்தனை லட்சக்கணக்கான மாணவிகளோட எதிர்காலத்தோட இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். அப்போ இதுக்கு பிரதி உபகாரமாக அவங்க கேட்குறது நீட்டை நீக்குன்னு அவங்க கேட்கல, மந்திரியை ராஜினாமா பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க. இதில் குறைஞ்சபட்ச பரிகாரம் தேடணும்னு மோடி அரசு நினைச்சா தர்மேந்திர பிரதான் மந்திரியை பதவி விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லை அவர் ராஜினாமா பண்ணணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது, யாரை பதவியை விட்டு நீக்கணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ போராட்டக்காரர்கள், அவரே அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார், வாங்க பேசுவோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அது அரசோட செயல்பாடு அப்படி தான் இருக்கும். பேசுறதுக்கு அரசு அழைப்பது என்பது தவறு கிடையாது. தர்மேந்திர பிரதானே பேச அழைக்கிறார் என்றால் அது கூட எனக்கு தெரிஞ்சு அதை கவர்மெண்ட்டு தவிர்த்துருக்கலாம், வேற ஒரு அழைத்து பேசியிருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டு தர்மேந்திர பிரதானை கைவிடவே இல்லை, அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க. எந்த போராட்டம் வந்தாலும் நான் போலீஸை வச்சு அடித்து தூக்கி போட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவேன்றது தான் மோடியோட அணுகுமுறையாக 12 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை அவர் இறங்கி வந்தார், அது 2020-21 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினார். அது கூட எதுக்குன்னா 22 பஞ்சாபில் எலெக்ஷன்ஸ் வர இருந்தது. பஞ்சாப் ஃபார்மர்ஸோட போராட்டம் என்பது மிக மிக ஆபத்தானது. பஞ்சாப் விவசாயிகள் கோபப்பட்டால், சீக்கியர்களின் கோபத்தை சம்பாதித்தால் என்ன நடக்கும் என்பதை இந்தியா ஏற்கனவே அனுபவித்திருக்கிறது. அதனால் அந்த ரிஸ்க்கு வேணான்ட்டு பஞ்சாப் எலெக்ஷன்ஸை மனசில் வச்சுட்டு தான் வேளாண் சட்டங்களை வந்து அது கூட இன்னமும் முழுவதும் வாபஸ் பெறல மோடி, தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்காரு லீகலி ஸ்பீக்கிங். அதாவது இந்த பிரச்சனை என்பது, அதாவது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இறங்கி வர்றது பேசுறதுன்றதுலாம் அவங்களுக்கு அவங்க பிளட்டிலே கிடையாது. ஆனால் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை பிஜேபி சந்திக்குது. ஏன் தெரியுமா? இதுவரை நடத்திய போராட்டங்கள்லாம் போராட்டக்காரர்கள் பிஜேபியோட ஆதார சுருதியான வாக்கு வங்கியாக இருந்ததில்லை. இந்த முறை அவர்கள் பிஜேபியோட ஆதார சுருதியான வாக்கு வங்கி, அவங்க ட்ரெடிஷ்னல் பிஜேபி ஓட் பேங்க், அவர்கள் இன்று தெருக்களில் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தர்மேந்திர பிரதான் டிஸ்மிஸ் வந்து முதல் படி. அதுக்கு அடுத்து சிஸ்டத்தை க்ளீனப் பண்ணணும். பட் நீங்கள் தர்மேந்திர பிரதானை வச்சுக்கிட்டு சிஸ்டத்தை க்ளீனப் பண்ணலாம், அதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ கூட்டு பொறுப்பு என்பது என்ன? யார் பொறுப்பு பேப்பர் லீக் ஆனதுக்கு? இந்த கேள்வி வருதில்ல. அதுக்கு நாங்கள் பதிலே சொல்ல மாட்டோன்னா என்ன அர்த்தம்? அட் வாட் லெவல் வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? நடைபெற்ற துன்பங்களுக்கு, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்ன? நியாயப்படி பார்த்தா மோடி பதவி விலகணும். சரி, அது முடியாது. பிரதமர், துறைசார் அமைச்சர் பதவி விலகணுன்றது ஒரு மினிமம். தட்ஸ் அ மினிமம் வாட் திஸ் கவர்மெண்ட் குட் டூ. ஆங்கிலத்தில் சொன்னான். நடைபெற்ற மிகப்பெரிய துன்பியல் சம்பவத்துக்கு குறைந்தபட்ச ஒரு நிவாரணம் காண இந்த அரசு விரும்புமையானால், மோடி அரசு விரும்புமையானால், அவர்கள் நிச்சயமாக அந்த மந்திரியை பதவி விலக செய்யணும். இனிமேல் இது வராமல் இருக்கிறதுக்கு என்னன்றதை பார்க்கணும். 2 விஷயத்தை குழப்பிக்காதுங்க. நீட்டு வேணான்னு தமிழ்நாடு சொல்கிற கோரிக்கை வேறு, இந்த மாணவர்களோட கோரிக்கை வேறு. சிஜேபியோட போராட்டம் பேப்பர் லீக்குக்கு காரணமான மந்திரியை நீக்கணும், எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்கணும். நீட்டு ரத்து பண்ணுன்னு அவங்க கேட்கல. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீட்டு ரத்து என்பது அடுத்த சப்ஜெக்ட். பல மாநிலங்கள் நீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அதனால் அதையும் நம்ம கவனத்தில் வைத்து தான் பேசணும். இப்போ நீ நீட்டை நீக்கணும்னு போனீங்கன்னா கவர்மெண்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். அதனால் இன்றைய நிலைமை வந்து காயப்பட்டவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்களை அழைத்து அரசு பேசுவது,
தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்வது. இவைதான் இன்றைக்கு நாம் சிவில் சமூகமும் சிஜேபியும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இது தான் இருக்கின்றன. நீங்கள் சொல்லும் போதே அடுத்த கேள்வி எழுறது என்ன அப்படின்னா, நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கப்பட்டுச்சு. அந்த முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுந்தது. நம்மளுடைய தமிழக மாணவி அனிதா அவர்கள் நீட்டுக்காக தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் இங்கே தான் நிகழ்ந்தது. இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, தொடர் அவலமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து அஃபிஷியலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து ஏன் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட கொடுக்கல, இல்லை அந்த போராட்டத்தை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வரைக்கும் சைலண்ட் மோட்லேயே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு தோணுது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். சில நிமிடங்களுக்கு முன்பு விஜயிடமிருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது. விஜய் ஹஸ் இஷ்யூட் அ ஸ்டேட்மெண்ட். ராகுல் காந்தியோட கைது நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார். நீட் வழக்கம் போல் நீட் ரத்து செய்யணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். ட்வீட் பண்ணிட்டார். டிவிக்கு காலையில் பேர் சொன்னாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நீட் தேர்வு என்பது அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. ஸோ அதை தவிர வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒன்றிய செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. ஸோ தாவேகா தலைவர் விஜய் இதை கண்டித்து ட்வீட் மெசேஜ் போட்டுட்டார். ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் இருக்குது. பட் ரெண்டு விஷயத்தை குழப்பிக்காதீங்க. நீட் வேணான்றது வேறு, பேப்பர் லீக்குன்றது வேறு. போராடக்கூடிய மாணவர்கள் நீட்டு வேணான்னு போராடலை, இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரச்சனையை கொண்டு போய் அங்கே உள்ளே புகுத்தாதீங்க. பல மாநிலங்கள் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டன. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டால் வந்திருக்காது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. பிறகு வந்து பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கண்ட பிறகு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பால் நிலை பெற்று விட்டது. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒரு மாநிலத்துக்கு அப்படி விதிவிலக்கு கொடுக்க முடியாது. சிஜேபியோட போராட்டம் என்பது நீட்டு தேர்வுக்கு எதிரானது அல்ல, அது பேப்பர் லீக்குக்கு எதிரானது. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. பேப்பர் லீக்கு வந்து இதுக்கு மட்டும் நடக்கல, பல விஷயங்களுக்கு நடந்து போச்சு. அதில் மோடி கவர்மெண்ட்டு பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டு நிற்கிது. இப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்துக்கு மாநில அரசுகளும் ஒத்துழைக்கணுன்றாரு. மத்திய தேர்வு வாரியங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு மாநில அரசுகள் எப்படி ஒத்துழைக்க முடியும்? நீ வந்து டெலிகிராம் பேன் பண்ணுற, சமூக வலைதளங்களை பேன் பண்ணுறது மூலமாக இதை தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போது ஒரு கையாலாகாத அரசு மோடி அரசு, முழுக்க முழுக்க இது மோடி அரசின் தோல்வி. இதில் மாநிலங்களுக்கு எந்த மாநில அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆகவே இந்த போராட்டம் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. அதோடு இதை குழப்பிக்காதீங்க. இது தேர்வு வினாத்தாள்கள் லீக் செய்யப்பட்டது சம்மந்தமானது. அதுக்கு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை கவர்மெண்ட்டு கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்க கெட்ட பேர் என்ன அதிகமாகும். இந்த பிரச்சனையை மோடி அரசின் வாக்கு வங்கியின் அடித்தளத்தை கணிசமான அளவு கடுமையாக அசைத்து பார்த்துருக்கிறது. பயம் வந்திருக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு. இப்போ தான் என்ன செய்கிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. சார், அங்கே போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமாக இருந்ததை பார்க்க முடிந்தது சார். எதற்காக இந்த கொலைவெறி தாக்குதல்? அதுதான், அது வந்து தே வாண்ட் டு டீச் அ லெசன். அதுதான் நான் சொன்னேன், மக்களுக்கு போராடணும்னு எவனா வந்து ஏன்னா கொன்றுவோன்றான். பேட்டர்னு கத்தியில் இது இல்லை, லத்தியில் வந்து பெரிய பெரிய லத்தியில் ஆணியை புகுத்தி அடிச்சிருக்காங்க. ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து இப்போ தான் சாரி நாட் ஏர்க்ராஃப்ட்டு, தப்பாக இருக்குது நான் சொன்னது. இது பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்கள், கண்ணீர் புகை குண்டுகள், காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை வீசிட்டிங்கன்னா அது விஷத்தன்மை கொண்டது. அது உடனே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும். மூன்றாவது பெல்லட்ஸ் மாதிரியான தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி போலீஸ் அராஜகத்தோட ஒரு மைய நோக்கம் என்னென்னா, உங்கள் கவனம் பூரா போலீஸ் அராஜகத்தை நோக்கி திரும்பும். அந்த ஆயத்தை யூஸ் பண்ணால், இந்த ஆயத்தை யூஸ் பண்ணால், யாரோ ஒரு லேடியை போலீஸ்காரன் மாலஸ்ட் பண்ணால், பெல்லட் கன்ஸை யூஸ் பண்ணான்னும் போது இது கவர்மெண்ட்டுக்கு வசதி. ஏன்னா போலீஸ் பக்கம் கவனம் திரும்பும்போது அவங்க அஜெண்டாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு எதிர்கட்சிகள் பலியாகி விடக்கூடாது. மற்றபடி வந்து இந்த போராட்டம் வந்து தெளிவாக வந்து மாணவர்களுக்கு, இந்திய மக்களுக்கு எதிரான ஆதரவான மக்களுக்கான போராட்டம் இது. மோடி அரசுக்கு எதிரான போராட்டம் இது. இதில் பாகிஸ்தானை ஊடுருவிச்சு பின்னால் இந்த கதை கம்பி கட்டுற வேலையெல்லாம் வழக்கமாக கடந்த 15 ஆண்டுகளாக யார் போராடினாலும் இந்த கதையை தான் அளந்து விடுவாங்க. அதற்கெல்லாம் எந்த இடமும் இல்லை. அப்படிலாம் லிங்க் இருந்தாலும் நேரம் தூக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே அதற்கு முழுவதும் வாய்ப்பில்லை. மோடி அரசின் 100% தோல்வி
தோல்வியை ஏற்க மறுக்கிற ஆணவ போக்கு, ம். மக்கள் நலன்களை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத மத்திய அமைச்சர்கள், கிடைச்ச வரைக்கும் லாபம் இன்றைய கடைசின்னு எல்லா விதமான அரசியலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இது. அதனுடைய பலனை தான் இன்று நாடு அனுபவித்து கொண்டிருக்கிறது. இது மற்ற போராட்டங்களிலிருந்து வித்தியாசமான ஒரு போராட்டம். இது இளைஞர் சக்தி. ஆகவே அரசு எவ்வளவு சொல்வமாக இதில் ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை கொண்டு வருதுன்றது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதிர்காலத்தில் இப்படி நடக்கக்கூடாது. இப்போ நடக்காமல் எதிர்காலத்தில் கொண்டு மோடி நேற்று பேசுகிறாரு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், எதிர்காலத்தில் இப்படி ஒரு பேப்பர்லேயே கூட இருக்காது, இதனால் மாநில அரசுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம்னு. இது தோல்வி அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதை தான் காட்டுகிறது. என்னோடய இறுதி கேள்வியாக என்னென்னா சார், இப்போது மெரினா புரட்சி நம்ம பார்த்துருக்கோம் நேரடியாக. அப்படி இருக்கும்போது டெல்லியில் இப்போ நடக்கக்கூடிய இளைஞர்களுடைய இந்த போராட்டம் ஒருவேளை புரட்சியாக வெடிக்குது அப்படின்னா எந்த மாதிரியான பின்விளைவுகளை இந்தியாவே சந்திக்க நேரிடும்? அப்படி எனக்கு தோணலை. இது ரொம்ப அதீதமான கற்பனை. இதற்கு ஒரு அவ்வளோ தூரம் அது நாடு தழுவிய அளவில் இது வன்முறையாக வெடிக்கும்லாம் எனக்கு தோணலை. புரட்சியாக வெடிக்கும்னு தோணலை. அங்கே நடந்தே வன்முறை இல்லைல்ல சார்? அங்கேயே வன்முறை இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். நாடு தழுவிய அளவில் அந்த போராட்டம் விரிவடையும் என்று நான் நம்பவில்லை. அப்படிப்பட்ட அதற்கான காரணிகளும் இன்றைக்கு இல்லை. இந்த பிரச்சனையை மோடி அரசு கையாண்டு விடும் என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்றைக்கி 2 மத்திய அமைச்சர்கள் சோனம் வாங்சுக்கை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அடுத்த 5 மாநில தேர்தல்களில் பிஜேபிக்கு இது பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும் இப்போ இருக்க நிலைமை தொடர்ந்தான். அதனால் இதை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வர மோடி அரசு இப்பொழுது முயற்சிப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் தான் இப்படி பண்ணாங்கன்னு. பார்க்கலாம், பொறுத்திருந்தவங்க என்ன செய்கிறாங்க. பட் தேசிய அளவில் இந்த போராட்டம் பரவும், இது வேகம் பிடிக்கும் என்று நான் கருதவில்லை. இது டெல்லியோடு அங்கே முடிஞ்சிடும். இப்போ சில மாநில தலைநகரங்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் அதோடு முடிஞ்சிடும். அதை தாண்டி வேறு பெரிய ஒரு இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான புரட்சியாக வெடிக்கணும்னு எனக்கு தோணலை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு அறவே இல்லை என்று தான் இருக்குது. உங்களுடைய நேரத்தை போய் நமக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.